கம்பஷன் என்ஜின்னா என்ன? இது ஒரு மெஷின். அதாவது கெமிக்கல் எனர்ஜிய கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்காக இதை டிசைன் பண்ணாங்க. அண்ட் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முறையில வேலை செய்யுது. வாட்ச். சிலிண்டர்ல ஃபியூல் அண்ட் ஏரை மிக்ஸ் பண்ணி பிஸ்டனுடைய உதவியால அது கம்ப்ரஸ் செய்யப்படுது. அந்த மிக்சர்ல ஒரு ஸ்பார்க் உருவாகுது. இதனால ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. அதனால பிஸ்டன் டவுன் ஆகுது. இதுதான் கம்பஸ்டன். இதனாலதான் இந்த என்ஜினுக்கு கம்பஸ்டன் இன்ஜின் பேர் வச்சாங்க. பிஸ்டன் ராட் கிராங்க் ஷாஃப்ட செயல்படுத்துது. இதனால லீனியர் மோஷன் ரொட்டேஷனல் மோஷன்ல செயல்படுது. சோ கார் முன்னோக்கி போகுது. என்ஜின்ஸோட டிசைன் எப்படி இருக்கும்னா, ஒரே நிமிஷத்துல அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான ஸ்மால் ஸ்கேல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கும். ஆனா கம்பஸ்டன் அது எங்க வேணும்னாலும் நடக்கலாம். அதாவது ஃபியூல், ஆக்சிஜன், அப்புறம் ஹீட் சோர்ஸும் இணைஞ்சா போதும். இதனால ஒரே ஒரு காம்போனன்டோட மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் பலவீனமா ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கதையில வந்துருச்சு ஒரு ட்விஸ்ட். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஆளுங்களோட ட்ரக் நம்ம கிரவுண்டுக்கு வந்திருக்கு. ஆனா ஏன் இது ஒரே இடத்துல முக்கிக்கிட்டு இருக்கு? அடேங்கப்பா, இதுல ஜெட் இன்ஜின்லாம் வேற வச்சிருக்கீங்களா? அடடடா, இத வின் டீசல் கிட்ட அனுப்பி வைக்க அவர் சரி பண்ணிடுவாரு.